வணக்கம் மக்களே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் போடலாம், எங்கள் தோட்டத்தில் போடலாம். கீரை, பாவக்காய், இந்த மாதிரி எல்லா செடி வகைகள் போடலான்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்ப்போம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நாங்களே ஒரு அழகு விவசாயி தான். எங்கள் அப்பா இருந்தால் தான் தெரியும், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதனால் நாங்களே நானும் என் பொண்ணு பையன் எல்லோரும் போடுறோம். ஒய்ஃபு எங்களுக்கு இந்த கொய்யா மரம் இருக்குங்க. கொய்யா மரம், கொய்யா இருக்கா? கொய்யா இருக்கா? ஆமே, இங்க ஒன்று இருக்கு. வாங்க ஒரு மூணு ரெண்டு மூணு இருக்கா? கிடைக்க முடியுதா? இந்த இதை பாருங்க, இதை பாருங்க. இதுக்குள்ளே தான் நாங்கள் போட போகிறோம். மயில் வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னம்பில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு வைக்காம விட்டுட்டோம். ஸோ அதனால் அப்படியே முளைச்சிருக்குங்க. வரிசை நிறையா இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் தவிட்டு பழக்கம்பம், சீத்தாப்பழம், சீத்தாப்பழம் செடி எல்லாம் எங்களோட ஃபேவரட் செடி. அவங்க கொஞ்சம் ஃபாரின் ரிட்டன், ஸோ அதனால் அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இங்கேதான் அந்த இந்த இதில் போட்டுருலாம். என்ன பண்ண போறோம்? ஸோ இதெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற இடம். இதுக்குள்ளே எல்லாம் போட்டுக்கலாம். ஒருத்தர் பிடிங்க. அங்கே என்னென்ன விதை இருக்குது அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரித்து எடுக்கும். அங்கே வாய்க்கால் விட்டுருங்க. வாய்க்கால் சுடுமோ? வாய்க்கால் வெயில் வேறு இருக்குது. எறும்பு இருந்துட போது கீழே வச்சது கால் மேலே ஏறி சொல்லிட்டாங்க. விதை இருக்கிறப்போ எல்லா விதையும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கீழே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் நடந்ததுங்க இங்கே, விவசாய கண்காட்சி. அதில் வாங்கினது. அது 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 வந்து அந்த இதில் வாங்கினதோ? ஆமாம் ஆமாம், நாட்டு காய்கறி. அந்த இயற்கை இது முருங்கை. இது ஏதாவது பத்திரமா ஒரு இடத்துல போடணும். நிழல் கொஞ்சம் சார். நாட்டு பாவக்காய், நாட்டு பாவக்காய், இன்னொரு பெரிய பாவக்காயா? அது இன்னும் ரெண்டு, மொத்தம் எத்தனை 16 பாவக்காய் இருக்குதுங்க. பாலக்கீரை, பாலக்கீரை, பாலக்கீரை. ஆமாம், பாலக்கீரை நான் வாங்கிட்டு வந்தோம். அதில் அந்த இதில் என்ன இருக்குது? வெள்ளரிக்காய், நாட்டு காய்கறி விதைகள். அது நீட்ட சுரக்காய், ஒன்றுக்கு சின்ன சுரக்காய், நேட்டிவ் சீட்ஸ் கீழே இருக்கு. காலிஃப்ளவர், அதில் பூச்சி இருக்கு வேறு. சார் பூச்சிகளை எடுத்துக்கோங்க சார். பாவக்காய் சார், விதை பாவக்காய் சாப்பிட்றீங்களா? அப்பாட்டு கொடுங்க, அப்பாட்ட கொடுங்க. சரி 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 சரி, விட்டுரு. இது பாவம் இருக்குது, நாங்களே இது வச்சுருந்தது. அதுபோக வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன போடுறோம்? வெண்டை, அரைக்கீரைகளை எடுத்துக்கங்க. அரைக்கீரை, பாலக்கீரை, பாவவதை. ஒரே சண்டையை பண்ணிக்கலாம். எப்படி என் பொண்ணு பிடிக்கிட்டேன். இருங்க வெறும் டப்பா கொடுத்துரு. டப்பாக்குள்ளே கொஞ்சம் கல் போட்டு கொடுத்துருங்க. கல் வாயில் போட்டுறதுங்க. ஸோ மண்வெட்டி. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது தண்ணி கட்டுறதுக்குங்க. இது வந்து களை வெட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. களை எடுக்கிறது, எங்களுக்குள்ள களை வெட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நிழல் தான். வாழைக்காட்டுக்குள்ளே போடுறோம். அந்த வாழை ஓஞ்சிருச்சுங்க. வாழை ஓஞ்சிருச்சுன்னா இலையை எடுத்து முடிக்கிற ஸ்டேஜுங்க. வரை இலையெல்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் செடியை போட்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு பாவக்காய், இது பாவ விதையில் இது சுண்டக்கான்னு நினைக்கிறேன்.
பிரியா சுண்டைக்காயா என்னது இந்த சிவக்காய் இருக்கிறது இது அட அந்த தோசை விடுவோம்ல அதுவா என்னது முசு முசுக்கு இல்லையா? ஓகே ஓகே. இது கொஞ்சம் நான் அதில் வீக்குங்க தெரியாமல் போன கேள்விப்பட்டேன். இது முசு முசுக்கு தலை. இதில் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. சவுண்டாக கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கன்றாங்க. ஒன்றும் காது கேட்காது. வீடியோ பார்த்துட்டு அப்புறம் மாசிங்க பார்த்துட்டுவாங்க. மாமியால் மருமகளை சேர்ந்துட்டு கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குது. இப்போது பாவதை வந்து இடையில போட்டுருமா? இது நான் வீடியோ எடுக்கிறதுனால அவங்கள வேறு சொல்கிறேன். இது சின்ன வண்டியிலே போடுங்க. ரொம்ப ஆழமாக போயிடும். நடுவில் போடுறீங்களா? இங்கே தான் இருக்கிறோம். சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நானே மறந்துட்டு உள்ள வந்துட்டீங்க. செருப்பு தொட்டாமல் தான் உள்ள போவாங்க. எங்கள் அப்பாலாம் காட்டுக்கு வெளியே வந்துருவாரு. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது குப்பையாக இருந்துட்டு போகுது அப்படியே. ரைட் ரைட். இங்கே இருக்கு பாருங்க. என் கை கொஞ்சம் சுருக்கிடுச்சுங்க, அதனால் நான் வெட்ட முடியல. இப்போ என் பொண்ணு விவசாயம் மாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அவங்களோட இனிஷியேட்டிவில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இதை போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். என்ன பண்ண ஐயா? அம்மா வெட்டி விட விட விதை போட்டே வாங்க. இது என்னென்னா தண்ணி கட்டும்போது அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் இதுதான் போட்டுருக்காங்க. அதுக்காக நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் அப்படியே போடுறது தான் நல்லது. அப்படியே போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உரமாகிடும். அதுக்கு நாங்கள் மறுபடியும் இதை முடிச்சுட்டு உரம் கொண்டு வந்து போடுறப்ப இந்த வீடியோ கூட போடுறோம்.